சரியா? ப்ரியாரிட்டி கொடு. எந்த ஒர்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும், எந்த ஒர்க் நம்ம அப்புறமேல் பண்ணணும், அதுக்கு வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க தெரியணும். சரிங்களா? சரி, ஒரு சின்ன கதை இருக்குன்னா ஒரு பீக்கர் எடுத்துக்கலாம். இந்த பீக்கருக்குள்ள நீங்க வந்து சாண்ட், சரிங்களா, பெபிள்ஸ், பெரிய கொஞ்சம் மீடியம் சைஸ் ஸ்டோன்ஸ் இருக்கும்ல, ஸ்டோன், இதெல்லாம் உள்ள போடணும். சரிங்களா? இப்போ யோசி, நான் ஃபர்ஸ்ட் இதை எதை வச்சு ஃபில் பண்ணிடுறேன்? சாண்டை வச்சு ஃபில் பண்ணிடுறேன். இது வரைக்கும் இப்படியே சாண்டா ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது? பெபிள்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? இப்போ இந்த பெபிள்ஸ் வச்சுட்டேன்னா உனக்கு இந்த ஸ்டோன் வைக்கிறதுக்கு இடம் இருக்கா? ஸ்டோன் வைக்க இடம் இருக்குமா? இருக்காது. ஏன் அப்படின்னா உன் லைஃப்ல எது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உனக்கு தெரியாம நீ என்ன பண்ணிட்டேன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே உன்னோட டைமை வந்து கொடுத்துட்ட. இப்போ நல்லா பாரு, உன்னோட லைஃப்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது? இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீ வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் மெயினாக டைம் கொடுத்ததுனால தேவையான விஷயங்களுக்கு உன்னால டைமே கொடுக்க முடியல. அப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு அண்ணே டைமே பத்த மாட்டேங்குதுனே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன பண்ணா அப்புறம் சொல்லுவேன், அண்ணே நீங்க பெரிய பீக்கரா போட்டு அதிகமான டைம் கொடுக்குறீங்க அதுக்கு. இப்ப நல்லா பாரு, நீ கல்லை தூக்கி உள்ள போட்டுரு. ஃபர்ஸ்ட் கல்லை தூக்கி என்ன பண்ணு? உள்ள பண்ணிரு. இப்ப மெயின் திங் முடிஞ்சிருச்சா இல்லையா? இப்ப நீ பெபிள் போடுறேன்னு சொன்னா அந்த பெபிள் எல்லாம் இந்த சின்ன சின்ன கேப்ல உட்கார முடியுமா முடியாதா? இது முடிஞ்சு. இதுக்கு மேல நீ மண்ணை கொட்டினா இந்த மண்ணு போயிட்டு இந்த கேப் பிளாக் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுமா பண்ணாதா? நான் சொல்றது புரியுதா? அப்ப இதே மாதிரி நீ ஒர்க் என்ன பண்ண, ப்ராப்பரா ப்ரியாரிட்டிஸ் பண்ணு. அதாவது நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நம்ம எடுத்தோன்னு என்ன பண்ணிடுறோம்னா, நல்லா பாரு, உன் லைஃப்ல இப்ப தேவையான விஷயம் என்ன? நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி NCERT. பயாலஜிக்கு எது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி? NCERT. பயாலஜியை பொறுத்த இதுதான் உங்களுக்கு பைபிள்னு சொன்னாலும் சரி, பகவத்கீதைன்னு சொன்னாலும் சரி, குரான்னு சொன்னாலும் சரி, எல்லாமே இந்த NCERT பயாலஜியோட புக்கு தான் உனக்கு மெயின். அப்ப நீ ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும்? NCERT புக்கு தான் உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. புரியுதா இல்லையா? அப்போ நீ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா NCERT தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஏதாவது கண்ட புக்கை வாங்கி வச்சிடுறது. ஃபர்ஸ்ட் அந்த புக்கை படிச்சிருவோம், அப்புறம் இன்னொரு புக்கை படிச்சிருவோம். ரெண்டு புக்கை படித்தாலும் முழுசாக படித்த மாதிரி இருக்காது. அப்புறம் கடைசியில் எதுக்கு வருவோம்? NCERTக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் நீ? NCERT. அதே மாதிரி இப்போ என்ன ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நோட்ஸ். என்னோட நோட்ஸுக்கு நீ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடு, அதுக்கப்புறம் தான் எதுனாலும். ஏன்னா நான் உனக்கு காமிச்சிட்டேன், இந்த நோட்ஸ்ல இருந்தா கொஸ்டின் வந்துச்சு. போன வருஷமும் காமிச்சிருக்கேன், அதுக்கு முன்னாடி வருஷம் 21ல் காமிச்சாச்சு, 22ல் காமிச்சாச்சு, 23ல் காமிச்சாச்சு. எல்லா கொஸ்டின் எதுல இருந்து வந்திருக்குது? நோட்ஸ். அப்போனோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவா இருக்கணும்? நோட்ஸ். சரி சரி, இந்த ஆகாயம்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு சார், அங்கிலேருந்து உட்காந்து படிக்கட்டா? இல்லைன்னா ஏலியன் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு சார், அவங்களோட வாங்கி படிக்கட்டா? சார் பச்சை பூங்காவோட மெட்டீரியல் இருக்கு சார், அதை வாங்கி படிக்கட்டா? சார் இந்த சுறா கைடுன்னு ஒரு கைடு இருக்கு சார், அதை வாங்கி படிக்கட்டா? சரியா? ஜேவியரு, கோல்டன் கைடு. சரி, எங்கள் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் போன வருஷம் போன இன்ஸ்டியூட்டில் வந்து மாடியூல்ஸ் கொடுத்தாங்க, அதை படிக்கட்டா? உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவா இருக்கணும்? ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னோட நோட்ஸ். சார் அப்போ NCERTலாம் வேண்டாமா? நல்லா பாரு, NCERTல எந்த லைனு எந்த வார்த்தை தேவையோ அது எல்லா வார்த்தையும் ஒன்றும் நோட்ஸில் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ என் நோட்ஸை படித்தா போதுமானது. இல்லை அதுக்கப்புறம் டைம் இருக்குன்னா இது தாராளமாக NCERT படி. நான் எந்த இதுலேயும் தப்பு சொல்ல மாட்டேன். சரிங்களா? ஸோ ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெவ்யூவில் கூட சொல்லியிருந்தாங்க, என்னால் முன்னாடிலாம் நான் புக்கை உட்காந்து படிப்பேன், எனக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் இவர் கிளாஸ்க்கு அப்புறம் நான் உட்காந்து புக்கை பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா உனக்கு பேசிக்காக எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஃபிசிக்ஸும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை மெயின் எது? நோட்ஸ். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு பயாலஜி மாதிரி NCERT தான் உன் கை. சரியா? ஈவன் அதில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் நம்ம கொண்டு வந்துடும். பட் நீங்கள் என்ன பண்ணணும்? NCERT ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதை வச்சு நீ ஓன் நோட்ஸை மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓன் நோட்ஸ் நீ ரெடி பண்ணிக்கோ, தப்பு இல்லை.
இதுக்கப்புறம் தான் எதுனாலும் சரியா, பச்சை பூங்கனாலும் சரி, ஆகாயம்னாலும் சரி, ஏலியன்னாலும் சரி, சூரா சேவை எதுனாலும் ஓகே. பட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுல? இதே மாதிரி தான் நீ டெய்லி பண்ற ஒர்க்லையும் ப்ரியாரிட்டி பண்றது. இப்போ சரி உனக்கு வந்து ஒரு 1 hour பிரேக் டைம் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோ. ஏன் நீ ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுட்டு பிரேக் எடுக்கணுமா? இல்லை நான் ஃபர்ஸ்ட் பிரேக் எடுப்பேன் அப்புறம் தான் படிக்கவே போவேன். இதுதான் பண்ற தப்பு. ஏன்னா நீ யோசிச்சு பண்ணி 1 hour உட்காந்து ஏதோ ஃபோனில் விளையாண்டிக்கிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்து வீணாக்குறேன்னு வச்சுக்கோ. அப்போ நீ அந்த 1 hour இன்ஸ்டாகிராம் நோன்றதுனால நீ டயர்ட் ஆவ. அப்புறம் என்ன பண்ணுவ? தனி ஒரு பிரேக் எடுப்ப. அப்போ இம்பார்ட்டன்ட் லைஃப்க்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு நீ டைம் கொடுக்கல. சரிங்களா? ஸோ அதனால் லைஃப்பில் எது முக்கியமோ அதுக்கு ஃபஸ்ட்டு டைம் கொடுங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடு, அப்புறம் தான் எதுனாலும். சொல்கிறது புரியுதா? அப்போ மெட்டீரியலில் பார்த்தோன்னா என்சிஆர்டி, இதுக்கப்புறம் எதுனா அப்படின்னா பிவைக்யூ, இதுக்கப்புறம் எதுக்கு வரணும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கப்புறம் எதுக்கு வரணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின். சரிங்களா? இது போகிறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இருக்கிற இந்த லொட்டு லோஸுக்கு டிபிபியில் நான் என்சிஆர்டி வச்சு தான் கொடுத்துருவேன், அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு மாடியூல் வரேன். சரிங்களா? இதுதான் நீ ஆர்டராக ஃபாலோ பண்ணிக்கணும். புரியுதா? டிபிபி இங்கேயே இருக்கும் உனக்கு. ஓகே.